நம்மிடையே தற்போது பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். திமுக தலைவர் தற்போது கூட்டணி கட்சிகளோடு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இருமுறை விஜய் ஆளுநரை சந்தித்தும் பதவியேற்க அழைப்பு விடுக்கப்படவில்லை. இந்த சூழலில்தான் இந்த ஆலோசனை நடைபெறுகிறது. இப்ப விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய 6 எம்எல்ஏக்கள் வந்துட்டு விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சாங்கன்னா விஜய்க்கு வந்துட்டு பெரும்பான்மை வந்துருது. அவர் வந்துட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கான தகுதியை பெற்றுறாரு. அதுக்கப்புறம் ஆளுநரால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இது வரைக்கும் விஜய் வந்துட்டு எதிரானவர் பாஜகவால திமுக அணியில் இருக்கக்கூடிய ஆதரவா இருக்கக்கூடிய சிறுபான்மையினருடைய ஓட்டுக்களை பிரிக்கிறதுக்காக தான் விஜய் வந்துட்டு இறக்கப்பட்டுள்ளார். இவர் வந்துட்டு பிஜேபியினுடைய ஒரு ஃப்ரண்ட் தான் சொல்லிட்டு இருந்த இவங்க 3 பேருமே, கம்யூனிஸ்டுகள் 2 பேரும் பிளஸ் விடுதலை சிறுத்தைகளும் இன்னைக்கு அப்படியே தடம் மாறி ஒரு மதச்சார்பற்ற ஒரு கட்சின்னு அதை சொல்லிக்கிட்டு அவர் அமைக்க போற ஆட்சி மதச்சார்பற்ற ஒரு ஆட்சின்னு சொல்லிட்டு அவங்க போறது அப்படின்றது வந்துட்டு நிச்சயமா வந்துட்டு ஒரு கொள்கை ரீதியான ஒரு முரண் தான், ஒரு பிளர்ச்சி தான். சோ இவங்க முதல்லயே வந்துட்டு அந்த கூட்டணி ஆதரிக்க, விஜயனுடைய அந்த ஆட்சி அமைப்பை வந்துட்டு ஆதரிக்கணும்ன்ற ஒரு முடிவு எடுத்துட்டு இவங்க செயல்பட்டாங்க. ஆனா அதற்கான எதிர்ப்பு வெளில வந்துட்ட உடனே இவங்க என்ன பண்றாங்க, இப்பதான் வந்துட்டு அவங்க ஸ்டாலினை சந்திக்கிறாங்க. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு ரொம்ப திட்ட தெளிவா சொல்லிவிட்டாரு. அது என்ன அப்படின்னா, நாங்க 6 மாசத்துக்கு இந்த ஆட்சியை நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். நாங்க ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸை தமிழ்நாட்டில் உருவாக்க நாங்க தயாரா இல்லை அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டாரு. சோ இப்படிப்பட்ட சூழல்ல இவங்க வந்து பேசுறதுனுடைய நோக்கம் வந்துட்டு என்ன அப்படின்னா, அவருடைய ஒப்புதலோடையே இப்ப விஜய் ஆதரிக்கலாமா அப்படின்ற மாதிரி பேசுறதுக்காக தான் இங்க வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சோ அதை வந்துட்டு அவர் வந்துட்டு நீங்க வேணா முடிவு எடுத்துட்டு நீங்க எதை வேணாலும் செய்யுங்க, நான் ஒத்துக்க போறது. காங்கிரஸுக்கு வந்துட்டு அவர் எதிர்ப்பு தெரிவிச்சாரு, அது துரோகம் அப்படின்னாரு. அப்படிப்பட்ட அதே விடயத்தை வந்துட்டு விடுதலை சிறுத்தைகளும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் செய்யறாங்க, அதை மட்டும் அவர் எப்படி ஏற்றுக்கொள்வாரு? எனவே இது கூட வந்துட்டு இன்னொரு அந்த கூட்டணிக்கு, திமுக கூட்டணிக்கு ஒரு சவாலை ஏற்படுத்தும் அப்படிதான் நான் நினைக்கிறேன். அப்போ என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றன, என்ன முடிவு எடுக்கக்கூடும் இந்த கட்சிகள்? இவர்கள் ஒருவேளை நிராகரித்து விட்டால் விஜயின் அழைப்பை அடுத்து என்ன நடக்கும்? இல்ல, இப்ப அங்க புதுவையில கூடி இருக்காங்க இல்லையா அதிமுக, அவர்கள் எல்லாம் கூடி அவர்கள் வந்துட்டு இப்ப எடப்பாடி ஒத்துக்க மாட்டேங்கிறாரு விஜய் ஆதரிக்க. ஆனா இது நம்மளுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம், நம்ம ஆட்சியிலையும் பங்கேற்கலாம், அமைச்சர்களாகவும் ஆகலாம், நம்ம தொடர்ந்து அதிகாரத்துல இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா நிச்சயம் வந்துட்டு சி.வி. சண்முகம், வேலுமணி தலைமையிலான அந்த எம்எல்ஏக்கள்லாம் வந்துட்டு ஒத்துக்குருவாங்க. அப்படி ஒத்துக்கிட்டு அவங்க ஒரு தனி அணியா வந்துட்டு நாங்க செயல்பட போறோம்னு சொல்லி முடிவு எடுத்துறாங்க. அப்படின்னா அவங்க அவங்களுடைய சட்டமன்ற கட்சி தலைவரா வந்துட்டு சி.வி. சண்முகத்தையோ இல்ல வேலுமணியோ அவங்க எடுத்துக்கிட்டு நியமனம் பண்ணிட்டு இல்லாட்டி தேர்ந்தெடுத்துட்டு அதற்கு பிறகு அவர் சார்பா ஒரு லெட்டர் எடுத்துட்டு போயிட்டு நாங்க விஜய் வந்துட்டு ஆட்சி அமைக்கிறது ஆதரவு அளிக்கிறோம்னு சொல்லிட்டு நாங்க 28 எம்எல்ஏ இருக்கிறோம், நாங்க ஆதரிக்கிறோம்னு சொன்னாங்கன்னா அப்ப அந்த லெட்டர் எல்லாம் ஏத்துக்கிட்டு விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்துட்டு அரலேக்கர் ஒத்துக்க வேண்டியது ஆளுநர், வேற வழி இல்லை. சோ அதுதான் லாஸ்ட் ஆப்ஷனா நான் பாக்குறேன். 2வது, அவங்க எல்லாருமே வந்துட்டு பிஜேபி ஆதரவாளர்கள். அவர் வேலுமணியா இருந்தாலும் சரி, சி.வி. சண்முகமா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, விஜய் எந்த அளவுக்கு அனுமதிப்பாங்க, பாஜக எந்த அளவுக்கு அனுமதிக்க சொல்றதோ அந்த அளவுக்கு அனுமதிப்பாங்க. அதாவது பாஜக விஜய் அரசை கட்டுப்படுத்தி இயக்குவதற்கான கருவிகளா இவங்க இருப்பாங்க. சோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷனுக்கு தான் இது போகுமே தவிர வேற படியை வந்துட்டு விஜய்க்கும் இல்ல, இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல வேற ஆப்ஷன் இருக்கிற மாதிரி தெரியல. இப்ப இந்த ஒரு சூழல்ல விஜய்க்கும் இந்த நெருக்கடி என்பது ஏற்படும் இல்லையா? ஏன்னா பாஜகவை அவர் கொள்கை எதிரின்னு குறிப்பிட்டாரு. அப்போ அதிமுகவில் இருந்து எம்எல்ஏக்கள் வந்து ஆதரவு தருவாங்க. அப்படிங்கும் போது அந்த ஒரு கேள்விக்கும் அவர் பதில் சொல்ல வேண்டிய நிலை ஏற்படுமே. நிச்சயமா ஏற்படும். ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க வந்துட்டு ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா முன் வந்து ஆதரிப்பாங்க. அவங்க ஒன்னும் இப்ப காங்கிரஸ் போட்ட மாதிரி எந்த கண்டிஷனும் போட போறது இல்ல. புரியுதுங்களா? இதே அதிமுகவோட வந்துட்டு நெகோசியேட் பண்ணவர் தானே வந்துட்டு விஜய். ஆரம்பத்திலே அந்த விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு அவர் வந்துட்டு பண்ணியிருக்காரு, அது என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதனால அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்ல, உண்மைதான். அதனால இந்த அதிமுக இருந்து இந்த ஸ்பிரிண்டர் குரூப் வந்துச்சு அப்படின்னா அவருடைய ஆதரவை ஏத்துக்கிட்டு அவங்க ஆட்சி அமைக்க முற்படுவாங்க. இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ஐயநாதன். திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற 3 கட்சிகளிடமும் எம்எல்ஏக்கள் உள்ளனர். தவேகாவிற்கு தேவைப்படும் 6 என்கிற எண்ணிக்கையிலான எம்எல்ஏக்கள் திமுக கூட்டணி கட்சிகளிடம் இருக்கக்கூடிய சூழலில் தற்போது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுடன் அந்த கூட்டணி கட்சிகள் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இருமுறை ஆளுநரை சந்தித்த பின்பும் விஜயை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்கவில்லை.
ஆளுநர் தரப்பிலிருந்து விஜயிடம் விளக்கம் கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக ஆட்சி கவிழாமல் இருக்க முடியுமா, அந்த வகையில் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி விஜயிடம் வைக்கப்பட்டதாகவும் அதற்கு விஜய் அளித்த விளக்கம் ஆளுநருக்கு திருப்தியை ஏற்படுத்தவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்த ஒரு சூழலில்தான் விஜய் ஆதரவு கோரியிருந்த விசிக, இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகள் திமுக தலைவருடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.